திருவிழியானது முதலாக மேரி அனிதா, ஜானட் ஜாக்வில் பெருமாள் கமலா ஹாப்பி பர்த்டே மற்றும் லெமெண்ட் ரொசாரியோ லிடியா பூங்கோடி அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி கமலா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மற்றும் ஷாரன் ஆண்ட்ரி அவருடைய 18th பர்த்டே கமலா ஹாப்பி பர்த்டே மற்றும் மரித்த ஜான் பிரியஸ் பிலோமினா ஜான் ஸ்டான்லி ஆரோக்கிய மேரி ஆண்டனி ஜான் இவருடைய மரித்த ஆண்களுக்காக உத்தரவுகளை கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி தூய மறையை அவர்களை கொண்டாடுவதாக பெரும்பொருள் நாம் பாவனை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வாங்க. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பிய உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை இக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்முடைய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். யோயாக்கீம் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கீம் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கீமும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னரிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்த
வலைஞர்களையும் செல்வர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7000 பேர்களைக் கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உள்ள ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தியனாவை அரசனாக்கி அவனது பெயரை சிதேக்கியா என்று மாற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினில் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அழைத்துள்ளார்கள். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அழைத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானும் எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏலத்திற்கும் ஆளாகிவிட்டோம். உமது பெயரின் ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் வெப்பாக எரியுமோ? உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எம் மூதாதையரின் குற்றங்களை என் மீது சுமதத்தையும் உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்களை பல செய்யவில்லையா என்பார். அதற்கு நான் அவரிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படும் முறை என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தாம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில்
பாறை மீது அதன் அடித்தளம் இடப்பட்டு இருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டி அறிவிலுக்கு ஒப்பாருவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரொழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞர் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவே, ஒரு பிரசங்கிய ப்ரீச்சர் நல்லா ப்ரீச் பண்ணுவார். அவர் சில நேரத்தில் சில வார்த்தைகளை அவர் மக்களுக்கு புரிந்து கொள்ள தகுந்த மாதிரி அவர் சொல்வார். அந்த பங்கில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு சில நேரத்தில் அவருக்கு ஃபாதர் பேசுறது பிடிச்சிட்டு நீங்கள் ஃபாதர் ஆல்பர்ட் இருக்கார்ல திருச்சி, அவங்க வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்வார், அந்த கதை சொல்வார். ஏன்னா சில பேர் அவர் பசங்க வைக்கும் பொழுதே அவருக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் பசங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவர் அவர் எப்பொழுதுமே குருக்கிட்ட சொல்வாங்க, நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அந்த குரு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் இந்த பங்குக்கு வந்தது உங்கள் அழைப்பினாலையா இல்லை கடவுள் எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அவர் பதில் சொல்லவில்லை. இந்த பங்குக்கு என்னை போட்டு அனுப்பி இந்த மக்களுக்கு உரையாற்ற வேண்டும் அப்படின்றது கடவுளுடைய சித்தமா இல்லை உங்களுடைய சித்தமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் அவர் பதில் கொடுக்கல. கிறிஸ்துவ சில நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது சில பேருக்கு அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்பாங்க. சில பேருக்கு பிடிக்காம கூட போயிடும். ஸோ அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு சாப்பாடு போகிறோம், ரோட்டில் போகும்பொழுது சில பேருக்கு அந்த ஹோட்டலுடைய சாப்பாடு பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, சில பேர் அது போல தான். கடவுளுடைய வார்த்தையும் அப்படி தான். சில பேருக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கும். எதுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை அது சிதைக்கக்கூடிய மனம் இல்லாதவங்களுக்கு தான் கடினமாக இருக்கும். சில பேருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தையை அவங்க மனசில் எடுத்துப்பாங்க. அவங்க அதை பர்சனல் எடுத்து அதுக்கு கேட்ட அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு விருப்பப்படுவாங்க. என்னுடைய நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு மக்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் இந்த அறிஞர் போல அன்றி அதிகாரத்தோடு அவர் கற்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிகாரத்தோடு, அதாவது பாருங்க, பிஷப் பீஸ்ட் இவங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் திருச்சபை கொடுத்துருக்கு. திருச்சபைக்கு எப்படி வந்தது இந்த அதிகாரம்? அது ஆண்டவர் இயேசு தான் அந்த அப்போஸ்தலருக்கு அந்த அதிகாரம் கொடுக்குறாங்க. கடவுளுடைய வார்த்தை கொண்டு போய் செலுத்த வேண்டும் அப்படின்னு. ஏனெனில் மனசாட்சியாக நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப கடினம். ஆனால் அந்த மனசாட்சிக்கு ஒரு மனம் தேவை. அதை நம்ம என்ன சொல்கிறது, இப்போ எப்படி நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா உணவு சாப்பிடணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், ப்ளஸ் நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த நல்ல மைண்ட் செட்டோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்கும் இல்லையா? அதுபோல் நம்முடைய ஆன்மாவும் அப்படி தான். நம்முடைய ஆன்மாவுக்கு சிலது ஸ்ட்ரென்த்து தேவை. அந்த ஸ்ட்ரென்த்து தான் இந்த கடவுளுடைய வார்த்தை. என்னுடைய நற்செய்தியில் நான் பார்க்கும்போது 3 விஷயங்கள் ஆண்டவரே சொல்கிறார். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் விண்ணரசுகளில் செல்வதில்லை, மாறாக விண்ணர்களுடைய தந்தையின் விருப்பத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்? அதாவது யார் ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்லுவாங்க? எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா? ஆண்டவரே ஆண்டவர், எல்லாத்துக்குமே ஆண்டவரை. தலைவலிக்குன்னா ஆண்டவரேன்னு சொல்கிறோம், ஓகே. சாப்பாடு இல்லைன்னா கூட ஆண்டவரேன்னு சொல்கிறோம், நோவு இருந்தாலும் ஆண்டவரேன்னு தான் சொல்கிறோம் இல்லையா? அப்போது நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நான் ஆண்டவரேன்னு சொல்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வந்து அவரை போன்று அவரை வந்து கூப்பிடுறதுனால ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் தந்தையின் விருப்பத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய தந்தையுடைய விருப்பம் என்ன? 3 விஷயங்கள் கடவுளுடைய தந்தையுடைய விருப்பம். அவர் அனுப்பியே ஆண்டவர் இயேசுவை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதுதான் முதல். 2வது, அவர் கொடுத்திருக்க கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். 2 கட்டளைகள். 1, உன் ஆன்மாவோட கடவுளை அன்பு செய், மற்றவர்களையும் உன்னை போல நீ அன்பு செய். இந்த 2 கட்டளை. 3வது வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே வந்து அது ஒரு சேவையாக மாறணும். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளும் அது மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பெனிஃபிட்னா அது சேவையாக மாறணும். இந்த 3 விஷயங்கள் வந்து யாரிடத்தில் இருக்கோ அவர்கள் வந்து தந்தை விருப்பப்படி நடந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த 3 இல்லாமல் நம்ம வேற ஏதாவது செய்கிறோம் வச்சுக்கோங்க, அது வந்து என்ன சொல்றது, அது வந்து நம்ம ஆண்டவரை சொல்லி கூட கடவுள் வந்து அவங்க யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவனுடைய இப்போது கடவுள் வந்து இந்த வார்த்தைகள் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு பாறை மேலே வீடு கட்டியது போல அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு போகிறோம். இது ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு நமக்கு 8 மாதம் ஆச்சு. அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு 8 மாதம் வேணுமா? அதில் வந்து அப்ளிகேஷன் எழுதி அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி அதை பிஷப்கிட்ட கேட்டு அவங்க பெர்மிஷன் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு 8 மாதம் ஆச்சு. அப்போது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது வந்து ஆழமான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் போட வேண்டியதாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துப்பீங்க எவ்வளோ ஆழமாக இருக்குது அந்த ஃபவுண்டேஷன். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. அப்போ ஒரு வேளை நம்மளுக்கு நாளைக்கு வந்து ஒரு பெரிய மழையோ இல்லை பெரிய என்ன சொல்கிறது புயல் காற்று ஏதாவது வந்தால் கூட அது நிற்க அது பாருங்க. இந்த கோயில் 132 வருஷம் ஆகிடும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எல்லாம் கல் கட்டுறதுலாம். ஏன் 100 வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் இங்கே இருக்குது? ஏன்னா இதனுடைய அடிப்பாயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுபோல தான் நம்முடைய விசுவாசம் கூட அப்படி தான் இருக்கணும். நம்முடைய விசுவாசம் வந்து அப்படியே காத்தடிச்சுன்னு அப்படியே பறந்து போகல. சில பேர் வந்து தாவினே இருப்பாங்க. ஒரு இடத்துல பொருள் மாதிரி ஒரு மாதம் இருப்பாங்க. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பாங்க, திடீர்னு ப்ராடஸ்டன்ட் போவாங்க, மற்றதுக்கு போவாங்க. அப்போ கடைசியில் சாத சமயத்தில் எங்கே வருவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. விசுவாசத்தில் இருப்பவர்கள் வந்து எப்பொழுதுமே ஒரே அடிப்பாயத்தில் இருப்பாங்க. அது எப்படி அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வீடு வந்து அந்த மலை மேலே கல் மேலே கட்டிருக்கிறதுனால எந்த ஒரு காற்று வந்தாலும் விழாது. நம்முடைய விசுவாசம் வந்து என்ன சொல்ல ஆடக்கூடாது. சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை பற்றியே நம்மளுக்கு நிறைய தெளிவு கிடையாது, அந்த புரிதல் கிடையாது. அப்போது நம்மளுடைய ஸ்ட்ராங்கான அந்த ஃபெய்த்தை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம தடமாடித்தான் இருப்போம். சில பேர் நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருப்போம், ஆனால் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்காது. அது வந்து ஒரு திருச்சபைக்கு எதிராகவும் இதுவாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சும்மா உதாரணத்துக்கு நம்ம போய் பேசலாமா? கிறிஸ்தவர்கள் போய் பேசலாமா? எதுக்கு நம்ம போய் பேசுகிறோம்? பேசுறதுனால என்ன? இப்போ நம்ம ஒரு போய் பேசிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்குறதா? இல்லை, அதுக்கு கடவுளுக்கு எகென்ஸ்டாக போய் பேசுகிறாங்க. மற்றவங்களோட பொருளை நம்ம எடுக்கணுமா? மற்றவங்களோட பொருளை பற்றி நம்ம ஆசைப்படணுமா? ஏன்னா அந்த இப்போ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 லட்ச ரூபா மாதத்துக்கு ரெண்டு வருது. சரி வந்துச்சுன்னா என்ன ஹாப்பியாக இருக்க முடியுமா? இல்லை. அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய அனைத்து வேலையும் அது வந்து கடவுளுக்கு வந்து ஏற்கதா, அது மகிழ்ச்சி வந்து கடவுளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பொழுது தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஒருவேளை நம்மளுக்கு கடவுளுக்கு ஏற்ற செயல் இல்லாமல் நமக்கு மட்டும் ஹாப்பியாக நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா அது வந்து மணல் மேலே வீடு கட்டுற மாதிரி அது எப்பொழுதுமே அழிச்சிடும். மணல் எப்பொழுதுமே எப்படின்னா தண்ணி எங்கே போதோ எழுச்சிடும். தண்ணி வந்துச்சுன்னா அது அப்படியே சரிச்சிடும். அப்போது நம்ம கட்டின அந்த வீடு வந்து பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவனாலே இதோ என்னுடைய ஆண்டவர் இயேசு வந்து அவர் வந்து அவர் தந்தையின் சித்தப்படி நடக்கும்படி நம்ம கேட்குறாரு. அப்படி உள்ளது நம்ம தந்தையின் சித்தப்படி நடக்கும் பொழுது நாமும் விண்ணகர் செல்லி ஒரு நாள் வந்து இருப்போம் கடவுளோட. அதுக்காக இந்த திருவிழா சொல்லியிருப்போம்.
சகோதரருடைய உறுதியும் உறுதியுமான இவ்வழி எல்லாவற்ற தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் திருச்சபை புகழ்ச்சி பலியை ஏற்றலும், அதனால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அழைத்திட அழுவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் அவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்கள் மேல் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் ஆண்டவராகிய நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூய்மையான தந்தை என்றும் உள்ள எல்லாரும் நல்ல தந்தை, என்னாலும் இடத்தில் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய ஒரு செயலுமாகும். தவறெடுத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியிலிருந்து பிறக்க திருளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லாத சாப்பிட்டுகளை விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வியல்களை அருளினார். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிழ்ச்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இறைமையாகவே தூய்மையத்தை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்தி காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீர் கணித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவனமே இரவிற்கு அருகிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீல் கலைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருவதும் உமது உயிர்ப்பினை அறிவிக்கின்றோம். உமது உயிர்ப்பை வெளிப்படுத்துகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறைப்பினையும் உயர்ப்பில் நினைவு கூர்ந்து வாழும் தம் ஒப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புவிக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தருணம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் வரவேற்கும் திருவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை எலியோ எங்கள் வாழ வீட்டு எல்லா திருநீராக அனைவரோடும் உமது திருவில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் நெருக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண மொழியில் ஏற்றிடம். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உந்தவராக இருந்தராகிய அனைத்து புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்தேது மனவளர்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இதை படிக்கலாம் பயிற்சி நாம் புரிந்து சொல்லுவோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியும் கண்ணாளருமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தினுடைய எப்பொழுது விடுதல் பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிற்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றும் அளித்தருகிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் பயன். இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செல்ல உலகின் பாவனை போக்குபவர் செல்ல நிமிர்ந்து அழகை பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகன் உயர் மதிப்புள்ள உடலிலும் இரத்தத்திலும் ஊற்றம் பெற்று புதிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்டுகின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருமலை நிறைவேற்று. இறைவா உமக்கு நன்றி. நன்றி. Have a wonderful day. முன்னாடி சென்ட்ரல்